நிமிஷம் இல்ல, நான் இப்பதான் லிசன் பண்ணேன். நீங்க விஜய் வந்து ஏன் சினிமாவை பத்தி இதுல சினிமாவில் இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேச மாட்டேங்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க கேக்குறது கரெக்ட் தான். அது வந்து அத எப்படி நான் சொல்லங்க. இருக்குன்னு ஒரு அப்படி நிமிஷம் ஒரு கேள்வி நிமிஷம் உங்களுக்கு ஒரு வரும்னு நான் நிமிஷம் சொல்றேன், ஒரு அவ்வளவுதான். நிமிஷம் அத நான் நான் பதில் சொல்லல. பதில் நான் சொன்னதை கரெக்டா கோட் பண்ணுங்க. இல்ல அது ரைட், ஓகே. நான் யார் கேட்டான்னு தெரியல, நான் சொல்றேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து அவர்கள் வந்து முதல்வர் ஸ்டாலினை பார்த்து வந்து பதவி விலகணும் சொல்ற மாதிரியும், இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு, பதவி விலகணும் ஈடானது. ஸோ அவர் 2 படம் முடிச்சுட்டு வந்து கண்டிப்பா அவர் இவ்வளவு நாள் பயணிச்ச சினிமா துறைக்கு கண்டிப்பா வந்து ஒரு நாள் வந்து பேசுவார். சரிங்களா? இப்ப பேசினா அது என்ன வந்து தெரியுமா, அவர் தன்னோட சொந்த படத்துக்கே பேசுற மாதிரி ஒரு சுயநலமான ஒரு இதாயிரும். சரிங்களா? 2 படம் முடிச்சுட்டு கண்டிப்பா அரசியல் வர்றப்ப தன்னை இவ்வளவு நாள் வளர்த்த தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். இல்லங்க, நான் ஒரு நிமிஷம் பேசணும், நீங்க இப்ப வரைக்கும் பேசலன்னு திட்டல, எதுவுமே பண்ணல, சம்பந்தமே இல்லாம நான் போட ட்வீட் உங்களை திட்டல ப்ரோ. தோழர் ப்ரோ, இப்பவும் நாங்க உங்களோட சண்டை எல்லாம் போடல ப்ரோ. உட்காந்து நீங்க வந்திருக்கீங்க, உங்ககிட்ட நாங்க கேள்விதான் கேட்கிறோம். கேள்வி கேட்கறது கூட கூடாதுன்னா நாங்க சைலண்டா இருந்துக்கிறோம். தோழராஜி ப்ரோ சொன்னா நாங்க அது கேள்வி கேட்க கூடாதுன்னா நாங்க மியூட்ல இருந்துக்கிறோம். அடுத்த வாட்டி பண்ணாதீங்க. என்ன தெரியுமா, இல்ல கேள்வி கேட்கறதுனா என்ன தெரியுமா, நாங்க யாராவது உங்களை பேஷ் பண்ணுமா? ஆனா அவரை இல்ல தோழர் ப்ரோ, நாங்க உங்களை பேஷ் பண்ணுமா? இல்ல இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நாங்க யாராவது பேஷ் பண்ணுமா? இப்ப அவர் என்ன சொன்னாரு, ஆமா இல்ல என்னதான் உண்மையை நான் சொல்லிட்டேன், அததாங்க சொல்றேன். அது உங்களை பொறுத்த மட்டும் ஃபேக்ட்ங்கறது, நான் பேசுறது மட்டும் தான் ஃபேக்ட். நீங்க பேசுறது ரஞ்சித் காலாக்கு நீங்க கபாலிக்கு பேச மாட்டேன்றீங்க. பண்ணிருக்கேனே, கபாலிக்கு பேசிருக்கேனே, கபாலிக்கு அதுக்கு மட்டுமா பேசிருக்கேன்? கபாலிக்கு ஏன் நீங்க ட்வீட் தான போடுவீங்க? மேல ஷேர் பண்ணுங்க. மொட்டை மாடியில ட்வீட் அனுப்புங்க. இல்லங்க, மொட்டை மாடியில பதில் சொல்லிட்டேன். ஆதி ப்ரோ காது கேட்காதா? பதில் சொல்லிட்டேன். ஒரே ஒரு செகண்ட் மியூட் பண்ணா. சாரி, எனக்கு எல்லாரும் பேசுறது ஒண்ணுமே கேட்கல. ஒரே எல்லார் வாய்ஸும் சேர்ந்து கேக்குது. ஒண்ணா பேசுங்க. இல்ல கொச்ச சொல்லுங்க. இல்ல ஆதி ப்ரோ, என்ன அன்பிளாக் மட்டும் பண்ணிருங்க ப்ரோ. ரிப்ளை வாட் எதுவும் பண்ண முடியல. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது கேட்கலன்னா இல்ல, உண்மையாவே கேட்கல, பிரேக் ஆகுது. அது நாங்க எதுவும் பண்ண முடியாது, எங்க காதெல்லாம் கேக்குது. வெயிட் பண்ற அலெக்ஸ். ஆனா வந்து என்ன சோகனா, உங்க நெட்வொர்க் போரா இருக்கு, அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, எங்க காதெல்லாம் கிளியரா கேக்குது. இருடா, என்னாச்சு நீ வேற இல்லாத ட்வீட்டை கேட்டுட்ட. இன்னொன்னு பிரேக் ஆச்சு, அதுக்குதான் நாங்க திரும்ப கேட்டோம். நீங்க வந்து காது கேட்கல, வேலை செய்யல, வாய் பேச முடியல, நம்ம பேச தேவையில்ல. 2016 போட்ட ட்வீட். அந்த டயத்துல என்கிட்ட இந்த அக்கௌண்ட் கிடையாது. அந்த அக்கௌண்ட் வந்து பிஜேபி காரங்க ரிப்போர்ட் அடிச்சிட்டானுங்க, அந்த பழைய அக்கௌண்ட். ஒரே நிமிஷம் பதில் சொல்றேன். நான் சொல்ற பதில கேளுங்க. நான் ரஞ்சித் என்ன சொன்னாருன்றா நீங்க ரஞ்சித் போய் பேசிங்க. நான் ரஞ்சித்தோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. நான் என்ன சொல்றேன், என்னோட கருத்து என்ன, நீங்க உங்க கருத்தை வச்சுங்களா, அதுக்கு என்ன உங்க அந்த சைடுல இருந்து கேக்குறோம். நாங்க வந்து உங்களை ரஞ்சித் சாரோட மைண்ட் செட்ல என்ன இருக்கு, ரஞ்சித் சார் வந்து என்ன நினைக்கிறாருன்னு யாரும் கேட்கல. முதல்ல யாருங்க கத்திட்டே இருக்கிறது? முதல்ல பதில் சொல்லும் போது பேசாம இருங்க, அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. ஏன்டதான் கேள்வி கேட்டாங்க ஒருத்தர், அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். யாரும் ட்ரிகர் ஆகல, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ட்ரிகர் ஆகிறது உங்க வேலை, நீங்க தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். 2016 நான் அதுக்கும் ட்வீட் போட்டிருக்கேன். இல்ல பண்ண முடியாது ப்ரோ, நான் அதுக்கும் ட்வீட் போட்டிருக்கேன். அதே மாதிரி கபாலியோடைய சென்சார் வந்து யூ கொடுத்ததுன்றது மிகப்பெரிய, அது ஒரு கிரைம், அது ஒரு கேவலமான விஷயம். அதுக்கு யூ வாங்குறதுன்னு நான் ட்வீட் போட்டிருக்கேன். ஆனா உங்களுக்கு சொல்லட்டுமா, இப்ப உங்களுக்கு யாரும் வந்துட்டு ஒரு கார்னர் பண்ணி திட்டணும்லாம் இல்ல ப்ரோ. நீங்க அடுத்த வாட்டி இதை கரெக்ட் பண்ணிக்க, அவ்வளவுதான். நீங்க பண்ணாலே எனக்கு கவலை இல்லைங்க, நான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணலங்க, சொல்லு.
தோழர் ப்ரோ, நான் வந்து ஆர்ஷாவே பேசல, வாய்ஸே அப்படிதான், தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையே வாய்ஸ் ரேவந்த் வாய்ஸே அப்படிதான். ஐயோ நீங்க ஆர்ஷா பேசினாலும் பேசிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி இல்லங்க. நீங்க அப்படிதான் போர்ட்ரே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பண்ணா பண்ணிட்டு போங்க, காது கேட்காது, எல்லாம் யாரு பேசிக்கிட்டு இருக்கான்னு ஊருக்கே தெரியுதுங்க. இல்லங்க கத்தாதீங்க, எங்க வாய்ஸே அதுதாங்க, என்ன பண்ண முடியும்? போய் என்ன தொண்டையை வெட்டிக்க சொல்றீங்களா? ஐயோ அச்சச்சோ, சரி ப்ரோ. சரி போகுது, சரி அப்டேட் வந்துருது, விடுங்க எல்லாம் அடுத்த ட்ரைலர்ல விடுங்க ப்ரோ. இப்படி வேற பிரச்சனை வேற பிளாக் அன்பிளாக் பண்ணிட்டு கேள்வி கேக்குறவங்க எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டா யார்கிட்ட ப்ரோ பேசுவீங்க? அதுக்கு அந்த கேள்வி கேக்குறாங்களோ அவங்ககிட்ட பேசுவேன். இல்ல தோழர் ப்ரோ, நீங்க வந்து உங்களை அபியூஸ் பண்ணா நீங்க பிளாக் பண்ணா கூட பரவாயில்ல. நீங்க வந்து நீங்க கேள்வி கேட்கறதே ரெஜைன் 10 சொல்லி கோட் பண்ணதே நீங்க வந்து பிளாக் பண்ணீங்க. சும்மா உருட்டிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நான் வந்து ரெஜைன் பத்தி ஏற்கனவே பேசிருக்கேன்றப்ப யாரோ ஒருத்தர் நீங்க ரெஜைன் மட்டும் பேச மாட்டீங்களா, போய் பார்த்துட்டு வந்து பேசணும் பிளாக் பண்ணதான் செய்யும். நான் சொல்றேன், எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க பிளாக் பண்றதுக்கு நான் யாருனாலும் பிளாக் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. நான் டிஎம்கே காரங்களே பிளாக் பண்ணிருக்கேன். அத வந்து ரிப்ளைல பிளாக் பண்றது எனக்கு இந்த ட்வீட் தான் என் டைம்ல இல்ல, நான் பார்க்க வேணாம் நினைச்சேன்னா நான் பிளாக் பண்றேன். அப்புறம் எதுக்கு ப்ரோ போடுறீங்க? ஒருத்தன் கம்னரா ப்ரோ? இல்ல உங்களுக்கு எந்த பர்சன் டிஎம்கே இது யாரும் எதுவுமே சொல்லல. ஆனா நீங்க ட்வீட் இந்த மாதிரி போட்டனால தான் ரேவந்த் இவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. அது ஒண்ணு மட்டும் தான், அதுதான். அது எனக்கு பிரச்சனை இல்லையா, நான் சொல்றேன். இப்போ ஒரு கேள்வி கேட்டா நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. அலெக்ஸ் நீ சும்மா அவர்தான் பண்றான்றாரு, நீ வேற உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து பண்ணாதீங்க ப்ரோ. நீங்க பண்ணுங்க ப்ரோ, பிரச்சனை கிடையாது ப்ரோ. ஆனா அதுக்கான கேள்வி கேட்கும் போது நீங்க நீங்க ரிப்ளை பண்ணீங்க. நாங்க ஓகே ஃபைன், we are happy that நீங்க வந்து உங்க பதில் சொன்னதே. அதான் ரேவந்த் அப்படி சொன்னேன். ரேவந்த் பேசணும், சும்மா இருடா அலெக்ஸ். நீங்க கரெக்ட் மச்சான், கத்தினே இருக்கான் மச்சான். அதான் சொல்லு விடு, சொல்லு. யாரோ சொன்னேன் பார்த்தா யாரோ அப்படிதான், அது கத்தினேதான் இருக்காரு. அதான் நான் சொல்றேன் கொஞ்சம் மெல்ல பேசுங்க அப்படின்னு. சரி விடுங்க ப்ரோ, நீங்களும் தனியா போட்டு நீங்களே பண்ணிக்கோங்க. ரிப்ளை கேட்டா பிளாக் பண்ணிருங்க. எதுக்கு போடுறீங்க? சரி ப்ரோ, நீங்க டிராஃப்ட்ல நான் தான் என்ன பண்ணுவேன் முடிஞ்சா ஒரு இன்னும் பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்றேன் ப்ரோ. விஜய் ஃபேன்ஸ் இல்ல விஜய் டிபி, நீங்க நாளைக்கு விஜய் விமர்சனம் பண்றதா பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. பட் எல்லாருமே பிளாக் பண்ணிடுங்க, நான் யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். கீழே யாராவது ஒருத்தர் போனா ஹரிஷ் ப்ரோ அப்படிலாம் இல்லையே, ஏன் பல பேர் சொல்லிருக்காங்களே. நீங்க சொன்னதான் கரெக்ட். பல விஜய் ஃபேன்ஸ் எனக்கு பண்ணிருக்காங்க, கமெண்ட் சொல்லிருக்காங்க. ஹரிஷே சொல்லிருக்காரு, இது நல்லா இல்ல. இந்த டாபிக் இதோட விடுங்கடா. கூட்டத்துல கருப்பாடு என்ன ஒதுக்குது பத்தியா? என்ன வேணா நினைச்சுக்கோ, நல்லா இல்ல. இல்ல அண்ணா, சி இதெல்லாம் ரைட். ஆனா ஒண்ணுமே இல்லண்ணே, அவரு வந்து கேள்வி கேக்குறது அதெல்லாம் நாளைக்கு நம்மளும் தான். இப்போ ஹரிஷ் கூப்பிட்டாரு அப்படிங்கறதுனாலதான் கூப்பிட்டாரு. நீங்க வாங்க எனக்கு இல்ல அகேன்ஸ்டாவோ இதுவெல்லாம் எதுவும் கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு விஜய்க்கும் அகேன்ஸ்டா எதுவும் கிடையாது யாருக்கு. ஆனா நான் பேஸ்ட் தான் இருப்பேன். இன்னொன்னு இந்த பிளாக் பண்றதுன்ற விஷயத்துக்கு வந்து எனக்கு அன்னைக்கு மூல பொறுத்ததுதான். இதை பார்த்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா பிளாக் பண்ணுவேன். அவர் பிளாக் பண்ணிட்டு போனா உனக்கு என்ன?